அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த வேதம் வழங்கப்பட்டவரான யூத கிறிஸ்தவர்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார். வேதம் வழங்கப்பட்டோர் வேதத்தை மறைத்தார்கள், அதேபோல் நீங்கள் வேதத்தை மறைத்து விடாதீர்கள் என்று சொன்னான். வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் வேதத்தை திரித்தார்கள். தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப, தங்களுடைய மன இச்சையை ஏற்ப வேதத்தின் வசனங்களை, அல்லாஹ்வின் வசனங்களை மாற்றி அமைத்தார்கள். அதேபோல் நீங்கள் செய்யாதீர்கள் என்றான். வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் அவர்கள் மீது விதியாக்கிய ஏராளமான சடங்கு சம்பிரதாயங்களை, சட்டங்களை தங்களுக்கு தாங்களாகவே விதித்து கொண்டு இந்த மார்க்கத்தை சிரமப்படுத்திக் கொண்டார்கள். அதுபோல் நீங்கள் மார்க்கத்தை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். விதிக்காததை எதையுமே உங்கள் மீது நீங்கள் திணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதேபோல் வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள், அதாவது மார்க்கத்தில் எல்லையை மீறி சென்றார்கள், வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த லிமிட்டுக்குள்ளே இல்லை. அது மாதிரியாக நீங்க வரம்பு மீறி செல்லாதீர்கள் என்றும் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டவரை சுட்டிக்காட்டி ஏராளமான அறிவுரைகளை, கண்டனங்களையும் வழிகாட்டுதலையும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. முன்பு வாழ்ந்த மறைந்த யூத கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள். நீங்கள் அது மாதிரி வரம்பு மீறி புகழாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதுபோல் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் மரணித்து விட்டதுக்கு பிறகு அவர்களுடைய சமாதி மீது வழிபாட்டு தலத்தை எழுப்பினார்கள். சமாதிகளை வழிபாட்டு தலமாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களின் சமாதிகளை விழா கொண்டாடும் இடமாகவும் ஆக்கி கொண்டார்கள். அதுபோல் நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களை சுட்டிக்காட்டி அது மாதிரி நீங்க ஆகிறாதீங்க என்று ஏராளமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே வேதம் வழங்கப்பட்டவரை சுட்டிக்காட்டி நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளில் உள்ளம் தொடர்பான ஒரு அறிவுரைகளை பிரதானமான இடத்தை வகிக்கிறது. உள்ளம் சம்பந்தமாகவும் வேதம் வழங்கப்பட்டவரை சுட்டிக்காட்டியும் அல்லாஹ் நமக்கு ஒரு அறிவுரை சொல்கின்றான். என்ன அறிவுரை? அது வேதம் வழங்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய உள்ளம் இறுகி போய், அந்த இறுகி போன உள்ளமாக இருந்திருந்தது. எந்த படிப்பினையும் பெறாத உள்ளமாக இருந்தது. அல்லாஹுவின் அறிவுரைகளில் வேத வசனங்களை அவருடைய அந்த உள்ளங்களுக்கு போய் சென்றடையவில்லை. இறுகி போன உள்ளமா? அது மாதிரி உங்க உள்ளத்திலே நீங்க ஆக்கி விடாதீர்கள். மூமின்களுடைய உள்ளத்தை பொறுத்தவரை அதை இறுகி போன உள்ளமாக இருந்துவிடக் கூடாது. அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து அல் ஹதீத் என்ற அத்தியாயத்திலே 16வது வசனமாக அந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவருக்கு நேரம் வரவில்லையா? அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை நினைவிற்காக பணிவதற்கு உண்டான நேரம் வரவில்லையா? மூமின்களுக்கு நேரம் வரவில்லையான்னு அல்லாஹு கேட்கின்றான். அப்போ உங்களுக்கு நேரம் வரவில்லையா? எப்போது உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை நினைவிற்காக பணிய போகிறது? உங்களுடைய உள்ளங்கள் இறை நினைவிற்காக, வேத வசனத்திற்காக பணியும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ் அருளிய அந்த உண்மைக்காக வேதத்திற்காக வேண்டி பணியும் நேரம் வரவில்லையா என்று சொல்லிவிட்டு
அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவர்கள் ஆகிவிடக் கூடாது, இந்த மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகிவிடக் கூடாது, வேதம் வழங்கப்பட்டவரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள், இதற்கு முன்பு வேதம் வழங்கப்பட்டவரை போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன்? அவர்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன? அவங்க கிட்ட என்ன நிலை இருந்தது? அவர்கிட்ட இருந்த எந்த நிலை உங்களிடத்துல வந்துவிடக் கூடாது. அவர்கள் நீண்ட காலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய் இருந்தது. அதுபோல ஒரு நிலையை நீங்க உண்டாக்கிடாதீங்க. அப்ப வேதம் வழங்கப்பட்டவருடைய உள்ளம் இறுகி போய் இருந்தது. அல்லாஹுடைய படிப்பினைக்கு அவர்களுடைய உள்ளம் இறங்கவில்லை, இலகவில்லை. அல்லாஹுடைய அச்சத்தால் நிரம்பிய உள்ளமாக அவருடைய உள்ளம் இல்லை. இறை நம்பிக்கையாளராக உங்களை பொறுத்தவரை நீங்கள் அல்லாஹுடைய வசனங்களுக்காக, இறை நினைவிற்காக உங்களுடைய உள்ளங்கள் பணிய வேண்டும் என்று சொல்கின்றான். அப்போ ரெண்டு உள்ளமும் அவர்களுடைய உள்ளம் இறுகி போய் மற்றும் சமுதாய பணிகள் மென்மேலும் வளர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாச்சி குடும்பத்தினர் துளசியாப்பட்டினம் இருந்தது. மூமின்களுடைய உள்ளம் அல்லாஹ்வின் அச்சத்தால் நிரம்பிய உள்ளமாக இருந்தது. இறுகி போன உள்ளமாக இருக்காது, இலகிய உள்ளமாக இருக்கும். குர்ஆன் வசனங்கள் கேட்கின்ற பொழுது உள்ளம் இலகும். அல்லாஹுவை பற்றி அந்த நினைவு ஊட்டப்படுகிற பொழுது உள்ளம் இலகும். அதுதான் மூமின்களின் உள்ளம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கின்றான், இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி நினைவூட்டப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அல்லாஹுன்னு சொன்னா, அதாவது வேதம் வழங்கப்பட்டவர் இடத்துல சொன்னா உள்ளம் நடுங்காது. ஏன்? அவர்களுடைய உள்ளம் இறுகி போய் இருந்தது. அந்த உள்ளம் அதுவே மூமின் இடத்திலே, இறை நம்பிக்கையாளர் இடத்திலே சொல்லப்பட்டால், அல்லாஹுன்னு சொன்னா போதும், உள்ளம் நடுங்கும், உள்ளம் படபடக்கும், ஒரு விதமான அச்சம் உள்ளத்திலே ஏற்படும். அல்லாஹு தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹுன்னு சொன்னாலே பயந்துருவாங்க. அல்லாஹு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பயம் வந்துருமா, உள்ளம் நடுங்க ஆரம்பித்திரும். அல்லாஹுடைய வசனங்கள் எடுத்து ஓதப்பட்டு விட்டால் அவர்களுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை அது அதிகரிக்கும், ஈமானா அது அதிகரிக்கும். அல்லாஹுன்னு சொன்னா உள்ளம் நடுங்கணும். அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், அரபிலேயோ தமிழ்லையோ இதுதான் இறைவனின் கட்டளை என்ற மூமின்களுடைய எடுத்து ஓதப்பட்டால் அவருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை அதிகரிப்பது அவர்கள் உணர்வார்கள். இதுதான், இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே எதிர்பார்க்கின்றான். அல்லாஹு இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான், அல்லாஹு அழகிய வேதத்தை அருளினான். அது எப்படிப்பட்ட வேதம்? திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. ஒன்றுக்கு ஒப்பான வேதம், திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. வேதம் தொழுகையிலே அது திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. தொழுகைக்கு வெளியிலும் மூமின்களுக்கு மனிதர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகின்றது விதத்திலே திரும்ப திரும்ப ஓதி காட்டப்படுகிறது. அதே போல் ஒன்றுக்கு ஒன்று முரணானது அல்ல. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை படித்து பார்த்தாலும் எந்த வசனமும் எதனுடன் மோதாது, முரண்படாது, ஒன்றுக்கு ஒன்று ஒப்பானது. முன்பு சொல்லப்பட்ட கருத்தை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய அப்படியான ஒன்றுக்கு ஒன்றான ஒப்பான வேதம் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் அழகிய வேதத்தை அருளிருக்கின்றான். அது ஒன்றுக்கு ஒன்று ஒப்பான வேதமாக திரும்ப திரும்ப ஓதப்படுகிறது. வேதம் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான். அதான் நம்ம கவனிக்கணும். அல்லாஹுவே அஞ்சுவோர் அந்த வசனங்களை கேட்கின்ற பொழுது அவருடைய மேனிகள் எல்லாம் சிலிர்த்து போய்விடும். மேனிகள் எல்லாம் சிலுக்குறான். இறைவசனங்கள் மூமின்களுக்கு சொல்லப்படுகின்ற பொழுது என்ன நிலை உண்டாகும்னு அல்லாஹுவே அஞ்சுவருடைய மேனியின் இந்த வசனங்களுக்காக அல்லாஹுவின் இறை வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது மேனிகள் எல்லாம் சிலிர்த்து போகும்.
அது மட்டுமல்ல, அவர்களுடைய மேனிகள் எல்லாம் அவருடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவிற்காக வேண்டி இலகிவிடும். அவர்கள் மேனியின் இலகிரும், மேனி சிலிர்த்து போயிரும், உள்ளம் இலகிவிடும். இறை வசனங்களை கேட்கின்ற போது உள்ளம் அப்படியே ஒரு 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 லைட்டா ஃபீல் பண்ற மாதிரி அல்லாஹுடைய அச்சத்திலே நிரம்பிய உள்ளமாக, அமைதி பெற்ற ஒரு உள்ளமாக, இலகிய உள்ளமாக மூமின்களின் உள்ளம் மாறிவிடும். அதுதான் நேர்வழி என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வதையும் பார்க்கின்றோம். அப்ப இங்க நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய அறிவுரை என்னவென்றால், நம்ம உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது? அல்லாஹுவை நம்ம நம்புறோம், ரசூல்லாவை நம்புறோம், வேதத்தை நம்புறோம். இந்த வேதத்தை பலமுறை நாம கேட்கின்றோம். ஜும்மா உரைகளிலே நாம படிக்கின்ற பொழுதும் இன்ன பல நேரங்களான தருணங்களிலே அல்லாஹுடைய வசனங்கள் நமக்கு ஓதி காட்டப்படுகிறது. அல்லாஹுவை பற்றியே நினைவூட்டப்படுகிறது. அப்படி நினைவூட்டப்படுகிற போது நம்ம உள்ளம் அதற்கு அந்த உள்ளம் நமக்கு பண்ணக்கூடிய ரியாக்ட் என்ன, அதாவது எதிர்வினை என்ன? அமைதியாக இருக்கும் என்றால் நம்முடைய உள்ளம் மரத்து போய்விட்டது, இறுகி போய்விட்டது, துருபிடித்து போய்விட்டது. இந்த வசனத்தை கேட்கிற பொழுது உள்ளத்தில் ஒரு சின்ன மாற்றம், அதாவது ஒரு அச்சம், அல்லாஹு என்று சொல்லுகிற பொழுது ஒரு விதமான நடுக்கம், ஒரு பயம் ஏற்படுமே. ஆனால் நம்ம உள்ளத்திலே ரூஹ் இருக்கு, உயிர் இருக்கு, நம்ம உள்ளத்தில் இறையச்சம் நிரம்பி இருக்கிறது என்று பொருள். அப்ப நாம இந்த இரண்டு வகையிலும் எந்த நிலையில இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு எல்லாத்திலையும் மிக சிறந்த முத்திரை பதித்த முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க? அல்லாஹுவின் தூதரை பொறுத்தவரை தொழுகையிலும் சரி, தொழுகைக்கு வெளியிலும் சரி, குர்ஆனை ஓதுகின்ற பொழுதும், குர்ஆன் வசனங்களை, இறை வார்த்தைகளை செவிமடுக்கின்ற பொழுதும் அழக்கூடியவர்களாக இருந்தாங்க, அழுவாங்க. அவங்க உள்ளம் அப்படியே இந்த வசனத்தை, அந்த வசனத்தை தாண்டி இலகும் அவங்க உள்ளம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், உபரியான சுன்னத்தான தொழுகையெல்லாம் தொழுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் அழுவாங்க. எந்த அளவுக்கு அழுவார்கள் என்றால், பாத்திரத்தில் இருந்து தண்ணீர், அதாவது தண்ணி வைப்போம்ல உலை குதிப்பதற்கு, அந்த உலை கொதிப்பதை போன்று ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சி பகுதியில் இருந்து அழுகை சத்தம் கேட்கும். தண்ணீர் கொதிக்கும்ல, நம்ம வைக்கிற அந்த பாத்திரத்துல கொதிக்கின்ற மாதிரி அந்த உலை கொதிப்பதை போன்று கொதிக்கின்ற பொழுது எப்படி ஒரு சத்தம் வருமோ, அது மாதிரி சத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில இருக்கின்ற பொழுது, குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அந்த சத்தம் வரும் என்கிறார்கள். அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு அழுவாங்க. வெறுமனே கண்ணீர் விடுவது மட்டுமல்ல, பக்கத்துல இருப்பவர்களுக்கு அந்த அழுகை சப்தம் கேட்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இருக்கும் போது அழுவாங்களாம். என்ன காரணம்? குர்ஆன் வசனங்களை ஓதுறாங்க, இந்த வசனங்களுக்கு உள்ளம் கட்டுப்படுகிறது, அந்த வசனங்களை கேட்கின்ற பொழுது உள்ளம் இலகுகின்றது அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே. அதனால தொழுகையிலே அழக்கூடியவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. தொழுகையில மட்டுமல்ல, அப்துல்லா இப்னு மசூத் என்கிற ஒரு நபி தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா இந்த குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க, கேட்கிறாங்க. அப்போ அந்த நபி தோழரும் திரும்ப கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த குர்ஆன் உங்களுக்கு தானே அருளப்பட்டதுன்னு சொல்றாரு. இல்ல, நீங்க ஓதி காட்டுங்க, நான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் ஓதி காட்டும் போது கூட, இந்த 4வது அத்தியாயம் 41வது வசனத்துல ஓதும் போது கூட அவர்களுக்கு அழுகை நுப்பாட்ட சொல்லிட்டாங்க. அதாவது என்ன வருதுன்னா, இந்த சமுதாயத்திற்காக உங்களை தான் நிறுத்துவேன்னு சொல்லும் போது அவர்களுக்கு பயம் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பயம், அச்சம் வருகிறது. அந்த சாட்சியாளராக மறுமையில நிறுத்துவோம், எந்தெந்த சமுதாயம் எல்லாம் இதற்கு முன்னால இருந்திருக்காங்கல்ல, மறைந்தார்கள, எல்லா உம்மத்துக்கும் எதிராகவும், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எதிராகவும் ஒரு சாட்சியாளராக மறுமையில கொண்டு நிறுத்துவோம். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நபியே, உம்மை நிறுத்துவோம், உங்களுடைய உம்மத்திற்கு எதிரா அந்த சாட்சி சொல்றதுக்கு உங்களை நாம நிறுத்துவோம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான். 41வது வசனத்துல 4வது அத்தியாயம்
41 வசனத்துல கேட்கின்றான். அவ அந்த நபித்தோழர் இத ஓத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட அந்த தலையை கீழே குனிந்து இருக்கிற இத கேட்ட மாத்திரத்துல நபித்தோழர் இடத்துல சொல்றாங்க, போதும் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்கள் என்கிறார்கள். ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க நபித்தோழர். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவங்க இரு கண்களிலும் கண்ணீரை வடித்தவராக அழுது கொண்டே ரசூலுல்லாஹ் என்னிடத்துல சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுது கொண்டே சொன்னார்கள், போதும் போதும் நிறுத்துங்க. ஏன் ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை கேட்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் இலகுகிறது. அந்த வசனம் எந்த கருத்தை சொல்லுகிறது அதை பத்தி யோசிக்கிறாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் ஏன் என்னுடைய உம்மத்துக்கு எதிராக நான் அங்க வந்து அன்பை பொழிந்த, நான் பாசத்தை பொழிந்து எந்த சமூகத்தின் மீதும் நான் அளவு கடந்த நேசம் வைத்திருக்கின்றனோ அந்த சமூகத்திற்கு எதிராக அல்லாஹ் என்ன சாட்சி சொல்ல நிறுத்திடுவானே, அந்த நிலையிலே என்னுடைய நிலை எப்படி இருக்கும், அந்த நேரத்திலே அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கிறார்கள். அப்ப மறுமை நிலை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகின்ற கருத்தை சிந்தித்து பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையாகவும் இருந்திருக்கிறது. தொழுகையிலும் அழுதிருக்கிறாங்க, குர்ஆனை ஓதுகின்ற பொழுதும் தொழுகை வெளியிலும் குர்ஆன் வசனங்களை கேட்டு படித்து அதனுடைய கருத்தை அவரை சிந்திக்கின்ற பொழுது அழுதிருக்கிறாங்க. காரணம் என்ன? உள்ளம், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் இறுகிய உள்ளமாக அல்ல, குர்ஆனுக்கு இலகுகின்ற உள்ளமாக இருந்தது. அதற்காக வேண்டி மிருதுவான உள்ளமாக இருந்துச்சு. நம்ம உள்ளம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. எத்தனை பயான்கள்ல கேட்கிறோம், என்னையும் உங்களையும் சேர்த்து தான் நாம் சொல்றோம். எவ்வளவோ பயான்ல கேட்கின்றோம், எத்தனையோ குர்ஆன் வசனங்களை படிக்கின்றோம். என்னைக்கு நம்ம வந்து இறுதியா அழுதோம்? குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற அச்சுறுத்தல்களை கேட்டு, ஏன் அல்லாஹ்வுடைய கண்டனங்களை அச்சுறுத்தல்களை எல்லாம் குர்ஆன்ல இல்லையா? முந்தைய சமுதாயத்தினுடைய அழிவை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் இல்லையா? முந்தைய சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் இறங்கி இருக்கிறது என்பதை குறித்து வரலாறு நிகழ்வுகள் குர்ஆன்ல சொல்லப்படலையா? மறுமையை குறித்து இல்லையா? ஏன் மறுமையினுடைய விசாரணை குறித்து இல்லையா? சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி இல்லையா? நரகத்தினுடைய அங்கே வழங்கப்படுகிற குற்றவாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற கடுமையான தண்டனைகளை பற்றி இல்லையா? எல்லாத்தையும் நம்ம படிக்கின்றோம், கேட்கின்றோம், ஜும்மா உரைகள்ல கேட்கின்றோம், பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்கின்றோம். அதற்காக நம்முடைய உள்ளம் என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? நம்ம லாஸ்டா இந்த மார்க்கத்தை தாண்டி அழுது குர்ஆனை எடுத்து படிச்சு அழுத சந்தர்ப்பம் என்ன? நம்ம 2 பேரும் யோசிச்சு பார்க்கின்றோமா? அந்த லாஸ்டா நம்ம எப்போ அழுதோம்? குர்ஆனை படிச்சு நாம எப்போ அழுதோம்? அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க நாம எப்போ அழுதோம்? அதைத்தானங்க அல்லாஹ் சிறப்பு மிக்க ஒரு நிலையாக எவருடைய உள்ளம் ஆத்மார்த்தமான அல்லாஹ் விரும்பக்கூடிய உள்ளமாக இருக்குதோ அப்படிப்பட்ட உள்ளம் அவருக்கு வாய்க்கப்பட்டிருக்கும். ஆனால் கண்டிப்பாக அழுதிருப்பாரா? அழுகை வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமை நாளிலே அர்சுடைய நிலையில் கிடைக்கக்கூடிய நன்மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதுல ஒரு வகையினராக நபிகள் நாயகம் சொன்னாங்க, எந்த மனிதருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் அர்சுடைய நிலையில் கொடுப்பான்னா 7 வகையில் உள்ளவருக்கு. ஒரு சாரார் யார் என்றால், தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைச்சு பார்த்ததுடன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும், அந்த அளவுக்கு அழுதிருப்பாரு. அப்படிப்பட்ட நபரை அல்லாஹு கைவிடுறது இல்ல. என்ன நினைச்சு தனிமையில இருந்து யாரும் உன்னை வந்து பார்க்கல அப்படின்னா, நீ அந்த நேரத்தில் அழுது அந்த அழுகை என்பது எதற்காக? நீ விட்ட கண்ணீர் உன்னை நான் வந்து கைவிட மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த அடியாருக்கு மறுமை நாளில் அர்சுனுடைய நிலையை கொடுக்கின்றான். அப்ப இறை உணர்வால், அல்லாஹ்வினுடைய சிந்தனையினால், இறை நினைவால் உந்தப்பட்டு நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி இலகி கண்ணீர் வடிக்கின்றதா?
கண்ணீர் வடிக்கிற பொழுது அதற்கு அல்லாஹ் ஒரு 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 பெரிய சிறப்பை கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நன்மக்கள் நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட மக்களும் அப்படிதான் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் எடுத்துக்கொண்டால், ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய துவக்க காலகட்டத்தில் இருந்த இறுதி காலம் வரையிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில நின்று அழுவாங்க, கட்டுப்படுத்த இயலாது. தனியாக தொழுகின்ற பொழுது கூட சரி, இமாமாக தொழ வைக்கின்ற பொழுதும் சரி, குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற பொழுது அவர்களை எப்படின்னா கட்டுப்படுத்த முடியாம அவங்கள மீறி பல நேரங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்தா தெரியும். துவக்க காலகட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த மக்காவை விட்டு துரத்த பார்த்தார்கள், துரத்தினார்கள். போற வழியில தான் இப்னு தஹினா என்கின்ற ஒருவர் தான், உங்களை மாதிரி ஆள் எல்லாம் ஊரை விட்டு போகலாமா, நீங்க வாங்க, உங்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன் என்று அவர்களுக்கு சொல்லி அடைக்கலம் கொடுத்தார்கள். வீட்டு முற்றத்திலே தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள். தொழுதால் அழுது குர்ஆன் ஓதுறாங்க. மக்கள் எல்லாம் அதை பார்க்கிறார்கள், இந்த வசனங்களை கேட்கிறார்கள், படிக்கிறார்கள். தான் அறிந்தது மட்டுமல்லாமல் பிற மக்களையும் குர்ஆனின் பால் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாடு இருந்துச்சு. இது துவக்க நிலை, இறுதி வரையிலையும் அதான் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த நேரத்தில் இருந்த பொழுது கூட தன்னால தொலை வைக்க முடியல, அபூபக்கர் அவர்களை தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக அனுப்புங்கள் என்று சொல்கிறார்கள் மக்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வேண்டாம், அவர் இமாமாக நின்னாருன்னா அழுதுருவாரு. ஏன்னா அவர் குர்ஆன வசனங்களை ஓதுகின்ற பொழுது அவர் அழுவாரு, அவரால் கட்டுப்படுத்த இயலாது, நீங்க வேற ஆளை சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்போது ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகையில குர்ஆன் வசனங்களை ஓதுகின்ற பொழுது அழக்கூடியவர்களாக இருந்தாங்க. காரணம் என்ன? உள்ளம் இலகிய உள்ளம். உள்ளம் செத்து போயிடுச்சானா உள்ளம் துடிச்சு துருப்பிடிச்சு இருந்துச்சானா எப்படி அந்த குர்ஆன் வசனங்கள் கேட்கின்ற பொழுது நமக்கு ஈமான் அதிகரிக்கும், இறைச்ச உணர்வு அதிகரிக்கும். குர்ஆன் வசனங்களை கேட்கின்ற பொழுது உள்ளம் இலகுவாகுது. இரண்டாவது கேட்க நாம தயாரா இருக்கின்றோமா? ஓதுவதற்கு நாம படிப்பதற்கு தயாரா இருக்கின்றோமா? என்னைக்கு தலை குனிந்து குர்ஆனை எடுத்து ஓதுனார் யோசிச்சு பாருங்க. இவர் கீழே குனிஞ்சுக்கிட்டு தான் கீழே குனிஞ்சாருன்னா ஒண்ணு பேஸ்புக் பாக்குறதுல கீழே குனிவாரு, அப்புறம் குனிஞ்சாருன்னா ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாலும் குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாரு. வாட்ஸ்அப்ல பார்க்கணுமா, குனிஞ்ச தலை நிமிராம இருப்பாரு. குர்ஆனை கையிலே கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஓதுங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல உட்கார முடியாது. அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பாரு, அசைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன் ஓத முடியல? உள்ளம் அதாவது உள்ளம் கணை கட்டவாள. அப்ப நம்ம உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கிறது? ஏன் மற்ற கேளிக்கைகளை நம்முடைய உள்ளம் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கேளிக்கைகளில் எவ்வளவு மணி நேரம் நம்ம வேண்டுமானாலும் கேட்க தயாராக இருக்கின்றோம், அதுல ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் குர்ஆன் வசனங்களை கேட்பதற்கு நம்ம தயாராக இல்லை. என்னுடைய உள்ளம் தயாராக இல்லை, என்ன காரணம் என்று நம்முடைய உள்ளத்தை நாமே கேள்வி எழுப்பணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவங்களுடைய உள்ளமாக இருந்தது என்று கண்டித்து சொல்கின்றான். கல்லை விட மோசம்ங்கிறான். அதாவது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவங்கள ஒரு நபர் கொல்லப்பட்டார், கொலையாளி யாருன்னு தெரியல. மூசா அவர்களிடத்திலே வர்றாங்க. இஸ்ரவேல் சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு மனிதர் கொல்லப்பட்டு விட்டார், கொலையாளி யாருன்னு தெரியல. நபியிடத்திலே கொலையாளி யாருன்னு தெரியலன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்விடத்திலே
இறை செய்தியை பெற்ற மூசா, அந்த அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு மாட்டை அறுங்க, மாட்டை அறுத்துட்டீங்கன்னா கொலையாளி யார் என்பது அதன் மூலமாக அல்லாஹ் ஒரு வழியை சொல்கின்றான், கண்டுபிடித்து விடலாம், எங்களை கேலி பண்றீங்களான்னு கேட்டுக்கிறாங்க. இறுதியிலே அல்லாஹ் சொன்னான், அத்தனை செய்திகளையும் சொல்லி அந்த மாட்டை அறுத்து அதில் உள்ள ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு, ஒரு சதை பகுதியை எடுத்துக்கொண்டு கொல்லப்பட்ட நபர் மேல அடிச்ச உடனே அவர் எழுந்து உயிர் பெற்று எழுந்து கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூத்தா போயிடுறாரு. அப்படின்னா ஒரு நிகழ்வு, அற்புத நிகழ்வே இறைவன் தம்முடைய இறப்பிற்கு உண்டான சான்றை நிகழ்த்தி காட்டினான். இது அந்த மக்கள் கண் கொண்டு பாக்குறாங்க. கொல்லப்பட்டு இருக்கிறாரு, ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய சதப்பகுதியை கொண்டு கொல்லப்பட்ட நபரை அடிக்கின்றோம், எழுந்திருக்கிறாரு, கொலையாளி யாருன்னு சொல்லிட்டு மூத்த ஆகி போயிடுறாரு. இந்த சான்றை அவர்கள் கண் கொண்டு பார்க்கிறார்கள். பார்த்ததுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டாமா? இல்லையா? பார்த்ததுக்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்க வேண்டும், இல்லையா? இறையச்சத்தால் நிரம்பிய ஒரு உள்ளமாக அவர்களுடைய உள்ளம் மாறி இருக்க வேண்டுமா? இல்லையா? மாறல. அதுக்கப்புறம் நடந்தது அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நிகழ்விற்கு பிறகும் உங்கள் உள்ளம் இறுகி போய் தான் இருந்தது அப்படின்னு ஒரு சான்று உனக்கு நிகழ்த்தி காட்டினேன். அதற்கு நீ என்ன ரியாக்ட் பண்ணான்னு உன்னுடைய உள்ளம் எந்த அளவில் இந்த நிகழ்விற்காக வேண்டி பணிந்து இலகியதோ, இந்த சம்பவத்திற்கு பிறகும் உங்களுடைய உள்ளம் இறுகி போயே இருந்தது. உங்களுடைய உள்ளம் கல்லை போன்று இருந்தது, அதைவிட கடுமையாக இருகல் தன்மை கொண்டதாக இருந்தது. அல்லாஹ் சொல்கின்றான், கற்களை கூட தண்ணீர் பீரிட்டு ஓடக்கூடிய அந்த கல்லுல கூட ஒரு ஈரம் இருக்கும், ஒரு ஈரம் இருக்குப்பா. அந்த கல்லின் நடுவிலிருந்து தண்ணீர் பீரிட்டு ஓடும் கற்களிலும் பாறைகளிலும் பிளந்துவிட கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹுடைய அச்சத்தால் பிளந்துரும், அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வரும் பாறைகளில் அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டோடி கூடியவையாகவும் இருக்கின்றது. பாறைகளுக்கு கூட அல்லாஹுடைய அச்சம் இருக்குங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் அது மாதிரி. அப்ப அல்லாஹ் அந்த பாறையை தானே இறுகி போன ஒண்ணுன்னு சொல்லுவோம், கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கான்னு சொல்லுவோமா? அதாவது கல்லிட்ட போய் சொல்லுவோமா? கல்லிட்ட எந்த விதமான மென்மைத்தன்மை அதுல இருக்காது. அந்த கல் தன்மை அதைத்தான் உதாரணமாக சொல்வோம். அல்லாஹு அதைத்தான் உதாரணமாகவும் சொல்கின்றான். கல்லை விட மோசமான பாறையை விட அவங்களுடைய உள்ளம் மோசமாக இறுகி விட்டது என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணம் சொல்கின்றான். பாறைகளில் கூட அல்லாஹுடைய அச்சத்தால் பிளப்பவைகள் இருக்கின்றது, அல்லாஹுடைய அச்சத்தால் உருண்டோடுபவைகளும் இருக்கின்றது. அந்த அல்லாஹுடைய அச்சத்தினால் அந்த உருண்டு ஓடும் உனது உள்ளம் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு உள்ளம் இப்படி ஒரு உள்ளமாக இருக்கிறது. அல்லாஹுடைய அத்தாட்சி சான்றை பார்த்ததற்கு பிறகும் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுபோல திருக்குர்ஆன்ல முந்தைய சமுதாயத்தினுடைய அழிக்கப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிவிட்டு இதையெல்லாம் நீங்க பார்த்தீங்களா, பயணம் பண்ணுங்கள் என்கின்றான். இவர்கள் பூமியிலே பயணிக்க வேண்டாமா? அப்படி பயணித்து அழிக்கப்பட்டோருக்கு ஏற்பட்ட நிலைகளை எல்லாம், அந்த நிலைகள் எல்லாம் பார்த்தாலாவது அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளம் கிடைக்கும், அல்லது செவி மடக்கக்கூடிய காதுகள் அவர்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் பார்த்தது கூட உன் உள்ளம் திருந்தலையே, ஏன் உனக்கு பார்வை குருடாகவில்லை? அல்லாஹ் சொல்கின்றான், பாருங்க, உன் பார்வையில எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாத்தையும் பார்க்கத்தான் செய்யற, ஆனால் உன் இடத்தில எந்த மாற்றமும் மனமாற்றமும் ஏற்படலையே. இருந்திருக்க உண்டான காரணம் அவர்களுடைய உள்ளங்களிலே உள்ள சிந்தனை கோளாறு ஆகிவிட்டது, குருடராக ஆகிவிட்டது. பார்வையில் எல்லாம் உனக்கு நல்லா இருக்கு, எல்லாத்தையுமே பார்த்ததுனால ஏற்படக்கூடிய மாற்றம் உன்னில் ஏற்படவில்லை.
உங்களுடைய உள்ளம் செத்து போய்விட்டது, உள்ளம் இறுகி போய்விட்டது, உள்ளத்தில் உள்ள சிந்தனை கெட்டு போய்விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப இந்த வசனங்கள் மூலமாக ஏராளமான வசனங்கள், நபிமொழிகள் நம்முடைய உள்ளம் நாம சீர்திருத்தம் செய்து கொள்ளலாம். துருபிடித்த உள்ளமாக ஆகிவிடக் கூடாது, இறையச்சத்தில் நிரம்பிய உள்ளமாக ஆகணும் என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆன் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அறிவுறுத்துறாங்க. உள்ளம் துருப்பிடிச்சு போனதுக்குண்டான மற்றும் ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம உள்ளம் எல்லாம் அப்படி எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கணும். எந்த பாவத்தை பண்ணினாலும் உள்ளம் உறுத்தவே உறுத்தாது. எப்படிப்பட்ட தீமைகளில் ஈடுபட்டாலும் உள்ளம் உறுத்தாது, உள்ளம் கவலைப்படாது. அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே வருந்தாதது, தொழுகையை விட்டிருப்பவரா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் தொழுகை ஜும்மாவுக்கு மட்டும் வரக்கூடியவராக இருப்பார். கரெக்டா ஜும்மாவுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பாரு. சுபுஹு இல்ல லுஹரு இல்ல அசரு இல்ல ஐவேள தொழுகை கிடையாது. அது நமக்கு உறுத்தவில்லைன்னு சொன்னா யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய உள்ளம் இறுகி போய்விட்டது. ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய உள்ளம் நம்மிடத்துல இல்லை. தொழுகை விடுபவர்களுக்கு மட்டுமல்ல, வாரம் ஜும்மாவுக்கு மட்டுமே அவர் வரக்கூடியவர்களாக இருந்தாலும் அவருடைய நிலை மட்டுமல்ல, ஏனைய பாவங்களை செய்கிறார். பாவத்தையும் செய்துவிட்டு எந்த விதமான உறுத்தலையும் அவர் காணவில்லை. உள்ளத்திலே அதற்காக வேண்டி எந்த விதமான அச்சமும் ஏற்படவில்லை. அல்லாஹ்விடத்தில் அதற்காக அதுக்காக வேண்டி தௌபா கேட்கல. அதற்கு அவர் தயாராக இல்லை. தான் செய்யக்கூடிய பாவத்தை பாவமாக கருதவில்லை என்று சொன்னால் நம்ம உள்ளம் செத்து போயிடுச்சு, உள்ளம் துருப்பிடித்து விட்டது. நீங்க நபித்தோழர்களை எல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு குற்றங்களை அவர்கள் குற்றங்களை செய்கின்ற பொழுது அதற்காக வேண்டி மனம் மருந்தினார்கள். அல்லாஹ்வினால் கண்டிக்கப்படுகிற அளவிற்கு கண்டிக்கப்பட்டு பாரதூரமான குற்றங்களை செய்து பொழுது கூட மனிதர்களின் அந்த முகத்தை பார்க்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு தண்டனை தாங்கன்னு கேட்கிறாங்க. காரணம் என்ன? உள்ளம் ஹயாத்தாக இருந்துச்சு. தப்பு செஞ்சாங்க, மனிதன் என்கிற அடிப்படையில தப்பு செஞ்சாங்க. உள்ளம் ஹயாத்தாக, உயிரோட்டம் உள்ள ஒரு உள்ளமாக இருந்து, அந்த இறையச்சத்திலே நிரம்பிய உள்ளமாக இருந்த காரணத்தினால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எங்களுக்கு தண்டனையை தாங்க, இந்த உலகத்திலே நாங்க அந்த தண்டனையை பெற்றுக்கொள்கின்றோம், மறுமையிலே அல்லாஹ்வின் முன்னால் நாங்க குற்றவாளிகளாக விடக்கூடாது, அந்த சிந்தனை இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குகின்றான். ஈமான் கொண்டவர்களே, நபிக்கு முன்பாக நீங்க அமர்ந்து இருக்கின்ற போது உங்க சத்தத்தை நபியின் சத்தத்துக்கு மேல் உயர்த்திடாதீங்க. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து விட்டது. பனுத்துமின் கோத்திரத்தார்கள் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து வந்தாங்க. பள்ளிவாசல்ல சந்திச்சு பல விஷயங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே எங்க குழுவுக்கு ஒரு தலைவரை நியமிங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழுவை பார்க்கிறாங்க, யார் தலைவரா போடலாம்னு பார்க்கிறாங்க பொழுது உமர் அலி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒரு நபரை சுட்டி காட்டி இவர் தலைவராக போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவரை தலைவரா போட்டா நல்லா இருக்கும். அவங்க வேற, உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு நபரை சுட்டி காட்டுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இன்னொரு நபரை சுட்டி காட்டுறாங்க. உடனே உமர் அலி அவர்கள் திரும்பி அபூபக்கர் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு மாத்தமாக தான் கருத்து சொல்றீங்க, எப்போதும் பழைய சம்பவங்களை எல்லாம் சுட்டி காட்டி எப்ப பார்த்தாலும் இதை நீங்க வழக்கமாக ஒன்றாகவே சொன்னா நீங்க அதுக்கு மாற்றமாக தான் போட்டிக்கு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் இருவருக்கும் மத்தியில வாக்குவாதங்கள் முற்றுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு மாற்றம் செய்யணும் என்பது விருப்பம் இல்லை, எனக்கு எந்த கருத்து சரியாக இருந்ததோ அதை தான் நான் சொன்னேன், உங்களுக்கு மாற்றம் செய்யணும் என்பதை தான் நான், என் நோக்கம் இல்லை. அவங்க தன்னுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். இரண்டு பேருடைய சத்தமும் உயர்த்தி விட்டது. பள்ளிவாசல்ல
நபி அவர்கள் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இவங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்துட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல. அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை அள்ளினான், ஈமான் கொண்டோரே, நபி உங்களுடன் இருக்கின்ற பொழுது உங்கள் சத்தத்தை நபியின் சத்தத்துக்கு மேல் உயர்த்தாதீங்க. உயர்த்தினால் உங்களுக்கு தெரியாமல் உணராமலே உங்களுடைய அமல்கள் எல்லாமே அழிஞ்சி போயிடும் அப்படின்னு அல்லாஹ் ரபில் ஆலமீன் அந்த சம்பவத்தில் நபித்தோழர்கள் நடந்த கொண்ட செயலை கண்டிக்கிற விதமாக, அவர்களுக்கு வலியுறுத்துகிற விதமாக குர்ஆன் வசனத்தை வந்து அருளுகின்றான். இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு உமர் அலி அவர்கள் அவங்க வந்து எப்படி மாறிட்டாங்கன்னா, இந்த சம்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் அவங்க எப்படி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சத்தம் போட்டு பேசுவதே இல்லை. ஒரு ஆலோசனை கூட்டத்தில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் உமர் அலி உங்க கருத்தை சொல்லுன்னு சொன்னா கூட மெதுவா தான் சொல்லுவாங்களாம். அதாவது ரொம்ப மெதுவா, அல்லாஹ் நம்மளை தானே கண்டிச்சிருக்கின்றான், ரொம்ப கவனமா இருக்கணும், இதுக்கு மேல நம்முடைய சத்தத்தை உயர்த்தி விடக் கூடாது, ரொம்ப மெதுவா பேசுவாங்களாம். எந்த அளவிற்கு என்றால், உமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்பாங்களாம். உமர் அவங்க வந்து இப்போ என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்ன சொன்னீங்க, ஒழுங்கா கேட்கல, திரும்ப சொல்லுங்கன்னு கேட்பாங்களாம். அதே போல அந்த வசனம் அருளப்பட்ட பிறகு சாபித் என்கின்ற நபித்தோழர் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். வர்றாரு போயிடுறாரு போல இருக்கிறது. சபையில வந்து இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இல்ல. ஆனால் எப்போதும் ரசூலுல்லாஹ்வுடைய சபையை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை கவனிச்சு விட்டு கேட்கிறாங்க, என்ன சாபித் ஆளையே வந்து காணமே, எப்போதும் நம்ம சபையில இருப்பாரு, இப்ப ஆளையே பார்க்க முடியல என்று கேட்கும் போது எங்க போனார் என்று கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள்ல ஒருத்தர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். போறாரு. போனா வீட்டுல தான் இருக்கிறாரு, தலையை குனிஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறாரு. கேட்கிறாங்க வந்து அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, சாபித் அவர்களே, உங்களை ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, கேட்கிறாங்க, சாபித் அவர்கள் நம்முடைய சபைக்கு வர்றது இல்லைன்னு கேட்கிறாங்க, நீங்க என்ன ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. சாபித் அவர்கள் சொல்கிறார்கள், என்னப்பா உங்களுக்கு சம்பவம் தெரியாதா, நபிக்கு முன்பாக சத்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது என்று அல்லாஹ் கண்டித்து விட்டானே, மீறி பேசினால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி விட்டானே, என் அமல் நான் வந்து பாதுகாக்க வேண்டாமா, ஏன் என்னுடைய இயல்பிலேயே எனக்கு வந்து சத்தம் கொஞ்சம் கடுமையாக வரும், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அதிகமாக இருப்பேன், என்னுடைய சத்தம் இயல்பிலேயே கடுமையாக ரொம்ப சத்தம் போட்டு சில பேருக்கு நான் வந்து அந்த டோனை அப்படியே இருக்கும்ல, சத்தமா பேசுற சொல்லுவாங்கல்ல, அவர் குழந்தை தான் வசந்தது அப்படிம்பாங்க, அது மாதிரி மெதுவா பேசினாலே மைக்கில் பேசுன மாதிரி இருக்கும்பாங்க, சில டோனு இருக்கும், கம்பீரமான குரலும்பாங்க, அப்படி ஒரு குரல் அவருக்கு வந்து இருந்திருக்கும் போல. அவரு சொல்றாரு, நம்ம பேசினாலே ரொம்ப சத்தமா தான் பேசுவேன், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வந்து உட்கார்ந்து இயல்புலேயே நான் வந்து ரசூலுல்லாஹ் அவங்க பேசுகின்ற போது சத்தம் போட்டு தான் பேசிட்டேன், அமல் எல்லாம் அழிஞ்சு போயிருமேன்னு, அவ்வளவுதான், என்னுடைய அமல் எல்லாம் அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வர தயாரா இல்லை அப்படின்ட்டாரு. விசாரிக்க வந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சாபித் அவர்கள் வீட்டுல தான் இருக்கிறாரு, வேற எங்கேயும் வெளியூர்லாம் வந்து போகல, வீட்டுல தான் வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இதுதான் அப்படின்னு சம்பவத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு சொல்கிறார்கள், இதற்கு தான் பயப்படுறாரா, அவரிடத்துல போய் சொல்லுங்க, நற்செய்தி சொல்லுங்க, அவரு நரகவாதி அல்ல, அவரு அது குறித்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொர்க்கவாசி என்று நற்செய்தியை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோழர்களை அனுப்பி வைத்து சொன்னாங்க. அதன் பிறகுதான் நபிகள் நாயகத்தினுடைய சபைக்கு வந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கின்றோம். இதில் நாம கவனிக்க வேண்டிய என்ன ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்ன மாத்திரத்துல, ஒரு சட்டத்தை சொன்ன மாத்திரத்துல அவங்களுடைய செயல்பாடுகளை உரசி பார்க்கிறார்கள். உமர் அவர்கள்
டோட்டலா தன்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சாபித்தவர்கள் நம்முடைய செயல்பாட்டை உரசி பார்க்கிறாங்க. ஆக இந்த வசனம் கண்டிக்கிற அளவுக்கு என்னுடைய செயல்பாடு இருக்கிறது. நான் இயல்பிலேயே அதிகமா சத்தம் போட்டு பேசக்கூடியவனாக இருக்கின்றேனே, எப்படி நான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு போவேன்னு பயப்படுறாங்க. அப்படி வந்து உள்ளம், அந்த உள்ளம் தான் இறையச்சத்தால் நிரம்பிய உள்ளம். அப்போ நம்முடைய உள்ளத்தை இறையச்சத்தால் நிரம்பிய உள்ளமாக மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வின் வழியிலே நடைபோடுகிற நன்மக்களாக இறைவன் திருப்தி பெறுகின்ற செயல்பாடுகளை கொண்டு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.